முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் பைசன் படம் நிறைய பேர் பார்க்காம விமர்சனம் பண்ணது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது. தென் மாவட்டத்தில் 2 சமூகத்துக்கான ஒரு பிரச்சனை. அதுல ஒரு கபடி வீரன் மாட்டிக்கிறான். அந்த கபடி வீரன் அந்த பிரச்சனையை முட்டி மோதி அந்த உயரத்தை அடையிறது தான் அந்த கதை. அந்த 2 சமூக தலைவர்களும் பேசிக்கிறாங்க. இதுக்கு காரணம் நம்ம கிட்டே இருக்கிற ஈகோ தான், நமக்குள்ள இருக்கிற பர்சனல் பகை தான், இதுக்கு கீழே இருக்கிற நம்ம ஜாதியினர் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதை முடிச்சிட்டாரு. ஆனால் படத்தை பார்க்காம மாரி செல்வராஜ் எனக்கே கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வருத்தங்கள்லாம் உண்டு. அவர் என்ன அடிச்சுட்டாங்க, எங்களை இது பண்ணிட்டாங்க. கேட்டால் எங்களுடைய வழியை தானங்க நாங்கள் சொல்கிறோம். 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கொடுமைகள் தான் நாங்கள் திரைப்படமாக காமிச்சிட்டு இருக்கோம். வழக்கமாக இந்த கதை அப்படியாப்பட்ட கதையாக தான் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு அமீர் கேரக்டர் ஒரு லால் கேரக்டரையும் கொண்டு அந்த ஒரு டயலாக்ல முடிச்சுட்டு போயிருப்பாப்ல. இதெல்லாம் மீறி மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில். அதாவது படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. துருவிக்ரம் ஒரு கபடி வீரர். அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் மேலே ஏறி வரணும்னு பார்ப்பாரு. அவருக்கு இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கொஞ்சம் உயர் ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் உதவி பண்ணுவார். உதவி பண்ணி அவர் மேலே இந்திய லெவலில் அவர் செலெக்ஷன் ஆகும் பொழுது அந்த செலெக்ஷன் கமிட்டியை அவரை டெலீட் பண்ணிடுறாங்க, ஓரம் கட்டிடுறாங்க. அப்போ ஒருத்தர் அவருக்கு உதவி பண்ணுறாரு. அந்த கமிட்டியில் இருந்த ஒருத்தர், அந்த கேரக்டர் அழகம்பெருமாள் கேரக்டர், அவங்க மகளா ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அந்த அழகம்பெருமாள் கேரக்டரை காமிக்கும் போது அவருடைய வீட்டினுடைய பின்பகுதியில் செவத்தில் ஒரு படம், எத்தனை பேர் காமிச்சிங்கன்னு தெரியல, அர்த்தநாரீஸ்வர வர்மா. இது எத்தனை பேர் காமிச்சிருக்கு? ஏன்னா அந்த கேரக்டரை மாரி செல்வராஜ் போகிற பக்கம், மாரி செல்வராஜுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதியை ரொம்ப திணிக்கிற ஒரு படமா அவர்கிட்ட இருக்காது. ஒரு அழகியலா போற போக்கில் காமிச்சிட்டு போற ஒரு விஷயம். இந்த அர்த்தநாரீஸ்வர வர்மா யார் அப்படின்னா, வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். அவர் சேலத்தில் பிறந்தவர். பாரதியாருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் கவிஞர், அப்புறம் நூலாசிரியர், சமூக பொறுப்பாளர். அதை தாண்டி பாரதியாருக்கு ரொம்ப நெருக்கமானவர். குறிப்பாக நிறைய நூல்களெல்லாம் எழுதியிருக்காரு. குறிப்பாக வன்னியருடைய வரலாறு அவர் எழுதியிருக்காரு, அந்த காலத்தில் எழுதியிருக்காரு. மருத்துவர் ராமதாஸ் கூட சொன்னார், அவருடைய பிறந்த நாளை ஒரு விழா நாளாக, ஒரு விடுமுறை நாளாக அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தார். அதை டீகோட் பண்ணியிருப்பார் மாரி செல்வராஜ். பிரமாதம் அது. ஏன்னா ஒரு சமுதாயத்திலிருந்து ஒருத்தன் மேலே ஏறி வரான், இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் உதவி பண்ணுறாரு, இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவன் இந்திய அளவில் போய் சேரணுன்றதுக்காக அங்கே உதவி பண்ணுறாருந்த ஒரு படத்தில் எவ்வளோ அழகாக காமிச்சிட்டு இருக்காரு.